ஏலே ஒட்டாக்கஸ் நம்மளோட வாழ்க்கையில எவ்வளோ அனிமே பார்த்துருப்போம், எவ்வளோ அனிமே பார்த்து சிரிச்சிருப்போம், எவ்வளோ அனிமே பார்த்து அழுதுருப்போம். ஆனால் அனிமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இதே நேரத்தில் ஒரு உயிரும் போயிருக்கு அப்படின்றதும் நம்ம சொல்லி தான் ஆகணும், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டால், எஸ் அனிமே பார்க்குற ஒரு பையன் தூக்கு மாடி செத்து போயிட்டான் டிப்ரெஷன் தாங்காம அப்படின்ற விஷயமும் வந்து நிறைய இடத்துல ரீல்ஸ்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, யூடியூப்லையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்கேனே சொல்லலாம். ஸோ ரியல் இன்சிடென்ட்டாக என்னத்தான் ஆச்சு, அவன் அனிமே பார்த்தா இறந்து போனானா இல்லை வேற ஏதாச்சும் காரணமா அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுறங்க, நம்ம அப்படியே வீடியோக்கும் போகலாம். ஸோ 7th படிக்கிற 14 வயசு கொண்ட பையன் தான் இந்த இடத்துல இறந்து போயிருக்கான். என்னத்தான் அவனோட ஃபேஸ் கிஸ் அப்படி சொல்லிட்டு மாட்டினாலுமே அவனோட நேம் இந்த இடத்துல மாட்டல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தான். ஸோ என்னத்தான் ப்ரோ ஆச்சு, ஏன் ப்ரோ அவன் இறந்தான் அப்படின்னு கேட்டா, கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி போச்சு தெரியுமா. ஸோ அன்னைக்கு தான் அந்த பையன் இறந்து போயிருக்கான் தூக்கு மாட்டிக்கிட்டு. ஸோ அப்படி அவன் இறந்து போக முதல் விசாரணை வந்து அவன் ஃபேமிலி கிட்ட தான் நடக்குது. அந்த போலீஸ்காரங்களும் ஃபேமிலி கிட்ட பையன் நடவடிக்கையில் வேற ஏதாச்சும் தீவிரமா தெரிஞ்சுதா கடந்த நாட்கள்ல அவன் டிப்ரெஷன் போன்ற மன ரீதியாக ஏதாச்சும் உள்ளக்கப்பட்டானா இல்ல நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா அப்படின்னு கேட்க, அவன் குடும்பத்தில் இருக்கவங்களே இல்ல இல்ல அவன் வந்து எப்படி நார்மலா இருந்தானோ அதே மாதிரி தான் வந்து அன்னைக்குமே இருந்தான். அவன் எங்க கிட்ட வந்து எந்த ஒரு டிப்ரெஷன் மாதிரியோ இல்ல மன ரீதியா வந்து எந்த ஒரு எமோஷனையும் வந்து வெளியெல்லாம் காட்டல, எப்பயுமே எப்படி இருப்பானோ ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்குமே இருந்தான். ஸோ அதே விஷயத்தை அவங்க ஸ்கூல் கிட்டயுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே கேட்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூலுமே வந்து அதே விஷயத்தான் திரும்பி சொல்றாங்க. பையனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவன் எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் இருந்தான், அவனோட நடவடிக்கையில வித்தியாசமா எதுவுமே இல்லை, எப்படி அவன் சந்தோஷமா இருப்பானோ அன்னைக்கும் அதே மாதிரி தான் இருந்தான் அப்படின்னு சொல்ல அவன் போனை வந்து சீஸ் பண்றாங்கப்பா. ஸோ சீஸ் மிஸ் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ யாராச்சும் இறந்து போறாங்க இது மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டு அப்படின்னா அவங்க கடைசியா யார் கூட பேசுறாங்க, இவங்க உண்மையிலே தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல வேற யாராச்சும் வந்து பண்ண தூண்டுனாங்களா அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து போன்ல கண்டுபிடிப்பாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்துக்காக வந்து நம்ம இறந்து போன 14 வயசோட போனையே வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ண விஷயத்துல என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த பையன் வந்து பெரிய டெத் நோட் கண்ணியாமா. ஸோ ஸ்கூல்லயும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே சரி எப்படி நம்ம பேசுறோமோ ஸோ அதே மாதிரி தான் வந்து அந்த டெத் நோட்டை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க அப்படின்றது மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இந்த பையன் அந்த டெத் நோட்டை பார்க்கறது மட்டும் இல்லாம கையில கிடைக்கிற நோட்டு புக் அப்படி இவனோட ஓன் புக்ஸ் அதுல எல்லாத்துலயுமே வந்து நம்ம டெத் நோட்ல வர கதாபாத்திரத்தை வரைஞ்சு வைப்பானாமா. சோ இந்த விஷயத்தால நோட் புக் செக் பண்ணும் போதும் அதே கதாபாத்திரமா இருந்திருக்காமா. சோ அந்த டெத் நோட் கதாபாத்திரமும் அங்க இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட்ல கண்காணிக்கப்பட்டிருக்கு. அண்ட் சேம் டைம் இறந்து போனா தெரியுமா, இறந்து போனதுக்கு பக்கத்திலே வந்து டெத் நோட்ல ஒரு கேரக்டர் செவுத்துல வரைஞ்சு வச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம டெத் நோட்ல வர தீம் சாங் தெரியுமா, இந்த ஃபர்ஸ்ட்ல வரும்ல ஒரு தீம் சாங், மேபி அது ஃபர்ஸ்ட்ல வருமா அப்படின்னு தெரியல, மேபி என்ட்ரன்ஸ் ஆஃப் சொல்லுவாங்க தீம் சாங் உங்களுக்கு தெரியும், அடுத்து திங்க வந்து ஒரு மியூசிக் வரும் தெரியுமா. சோ அந்த மியூசிக் வந்து போய் ரொம்ப அடிக்ட் ஆமா, அடிக்கடி அந்த மியூசிக்கை வச்சு கேட்பான் அப்படின்ற மாதிரி வந்து குடும்பத்தாரால சொல்லவும் பட்டிருக்கு. சோ இந்த விஷயத்தால போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, சோ இந்த பையன் ஒரு சின்ன வயசு பையன் தான். சோ இதுல வர டெத் நோட் அப்படின்ற அனிமே வந்து ரொம்ப வந்து சொல்றது ஒரு டிப்ரெஷன் ஆகிற ஒரு அனிமே, கடைசி எண்ட்லயும் டிப்ரெஷன் ஆக்கி விட்டுருப்பானுங்க. சோ அந்த விஷயத்துல எல்லாமே வந்து அடல்ட்டாலே தாங்க முடியல அப்படின்னும் போது சின்ன வயசு பண்ணாலும் எப்படி தாங்க முடியும், அதனாலதான் பேப்பரும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை காட்டுறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்றத கடைசியில சொல்றேன். சோ இப்படி வந்து எழுதி போறதுக்கு முக்கியமான விஷயமே இது மட்டும் தான். ஒரு சின்ன பையனோட இந்த அனிமோட கடைசி எண்டிங் பொறுத்திருக்க முடியாது. சோ அவன் அந்த தாக்குதலுக்கோ இல்ல வந்து அந்த ஒரு ஊக்குதலுக்கோ உள்ளகப்பட்டு மனசு தாங்காம இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்கப்பா. சோ ஸ்டில் என்னத்தான் இப்படி பக்கம் ஒரு இன்வெஸ்டிகேட் போனாலுமே வந்து உன்னை இன்வெஸ்டிகேட்டா பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் வந்து உண்மையான ரீசன் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்துன்னு வரல. பிகாஸ் என்னத்தான் வந்து அவன் நோட்லயோ சரி இல்ல செவுத்துலயுமே வந்து டெத் நோட் சிம்பிளோ இல்ல வந்து அதுல இருக்க கதாபாத்திரம் வரைஞ்சிருந்தாலுமே அந்த பையன் வந்து இந்த விஷயத்தை வந்து எந்த இடத்துலயுமே சொல்லல. அவங்க போன்ல வந்து கீரா கீரா ஐ திங்க் எல்லு எல்லு அப்படின்ட்டு கேட்ட பார்த்தனால தான் அவங்க இப்படி ஒரு தரப்புல இருந்து சொல்றாங்க. சோ ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அவன் அதனால தான் செத்து இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ற கூடாது. பிகாஸ் நான் என்ன பொறுத்த வரையுமே வந்து செகண்ட் சேனல் வீடியோ போடணும், அதனாலேயே வந்து ஒவ்வொரு மிஸ்டேக் அனிமே ஒவ்வொரு ஆர்ட் பிரேக் அனிமே தான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அதுவும் இந்த கிரேவ் த ஃபயர் ஃபைல்ஸ் அனிமேனா பார்த்தா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன்னு சொல்லணும். சோ அது மாதிரி அனிமேனா பார்க்கும்போது எனக்கு இது மாதிரி தாட்ஸ் வருது அப்படின்னு கேட்டா ஸ்டில் வருதுதான். நான் வந்து இது வரல அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த இடத்துல ஒரு 19 வயசு இருக்கிற எனக்கு எப்படி வருது அப்படின்னும் போது 12 வயசு இருக்கிற பையனுக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்ற கூடாது. சோ இந்த விஷயத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு கூட சொல்லலாம். இந்த ஜுஜுட்சு கைசன் பார்த்துட்டு வந்து தனியாவே வந்து அதில் ஒரு கேரக்டர் நடந்துட்டு வந்து குடும்பத்தையே பாடுபடுத்தின ஒருத்தவன் நம்ம தமிழ்நாட்டிலே ஒருத்தர் இருந்தான். ஸோ இந்த விஷயம் வந்து அப்போ ஜேஜேக்கு ட்ரெண்ட்ல இருந்துச்சு தெரியுமா. ஸோ அப்போ ட்ரெண்டிங்ல ஜேஜேக்கு இருக்கும்போது இந்த விஷயமும் வந்து ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. ஒருத்தன் ஒரு கேரக்டரை பார்த்து பிடிக்கிறதுக்கும் அந்த கேரக்டராகவே வாழ்ற அளவுக்கு வந்து ஒரு அனிமே உள்ள எடுத்துட்டு போகுது அப்படின்னும் போது அப்போ எந்த லெவலுக்கு உட்காந்து பார்த்துருப்போம், எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆயிருப்போம் அப்படின்றத பார்த்தாகணும்ல. ஸோ அனிமேவால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டா நான் வராதுன்னா சொல்ல மாட்டேன், கன்ஃபார்ம் வரும். பட் அதுக்கான வயசு ஏஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுவே 11th 12th பையன் இறந்ததுக்கு மேபி அனிமே பார்த்து இறந்துருக்கான் அப்படின்னும் போது அவன் சின்ன வயசு மேபி இறந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஆனா இது ஒரு 18 வயசு 19 வயசு இறந்துருக்கான் அப்படின்னும் போது இந்த விஷயம் கொஞ்சம் பெருசாவே இருக்குன்னு சொல்லி ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்துருப்பீங்க. ஸோ அட்டாக் ஆன் டைட்டன்ல ஈரல் கடைசியா போட்டு தள்ளிருப்பானுங்க. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஸ்பாய்லர் தெரிஞ்சிருக்கும், கடைசியா ஈரல் போட்டு தள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்பாய்லர் தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்திருக்கும். சில பேர் வலிக்கவும் செய்யும். ஆனா அந்த 3வது கேட்டகரி ஒருத்தர் இருப்பாங்க தெரியுமா, இது மாதிரி வந்து மனசும் பலவீனமா இருக்கும், அவங்க வந்து எண்ணிக்கையும் பொறுத்துக்க முடியாது அப்படி ஆள்
இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் நானே உண்மையா சொல்றேன், நீங்க ஏதாச்சும் அனிமையா பார்க்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஜாப்பனீஸா கொஞ்சம் பாத்துறாதீங்க. என்ன ப்ரோ நீ எல்லாரும் ஜாப்பனீஸா பாருன்றா நீ பார்க்காதீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாப்பனீஸ்ல ஒரு அனிமோட எண்டிங் சூப்பரா வரும்போது நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்குது, அது பார்த்து நம்மளுக்கும் சிரிப்பு வருது. ஆனா அதே அனிமே எண்டிங்ல வேற மாதிரி எண்டிங் வந்துருச்சு, மேபி சேட் எண்டிங் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால பொறுத்துக்கொள்ளவே முடியல, நம்ம மனசுல அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த இடத்துல அப்படியே மனசு உடஞ்சி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி அதிகமாக திங்க் பண்ண நம்மளோட கடைசி தாட் எதுவா இருக்கு அப்படின்னா இப்ப பையன் இறந்து போனால ஸோ அது மாதிரி தாட்டை தான் இருக்கதும் செய்யுதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஓகேவா. ஸோ அந்த பையனும் இறந்து போயிட்டான், சவுத்துல அந்த கேரக்டர் வரைஞ்சிட்டு போயிட்டான், போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. பட் அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு, அவன் கடைசியா அவன் லெட்டர் என்ன எழுதிட்டு போயிருக்கான் அப்படின்னு பார்த்தா, என் அன்பான குடும்பமே இதை நீங்க படிக்கும் போது தயவு செஞ்சு அழாதீங்க, நான் எப்போதும் சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இப்பவுமே சொர்க்கத்துல தான் இருக்கேன், என்னை பத்தி எந்த மிஸ்டேக்கும் கண்டும் பிடிக்காதீங்க, இது நீங்க படிக்கும் போது என்ன உணர்வீங்க எனக்கு புரியுது, உங்களுக்கு கன்ஃபார்ம் வலிக்கும், அதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க என் மேல கோபமா இருந்தாலும் சரி அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க என் மேல வருத்தமா இருந்தாலும் சரி அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ஒரு 14 வருஷம் நான் ஜாலியா வாழ்ந்தேன், ஒரு எவன்ல இருக்கிற மாதிரி இருந்தேன், ஆனா நான் இப்பயும் எவன்ல தான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லுங்க நான் அவங்களை ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு, நான் அவங்க எல்லாரும் மிஸ் பண்றேன், குட் பை அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நோட் பேட்ல இருக்கு போல. சோ இது மாதிரி லெட்டருமே டிப்ரெஷன் இல்ல, அவனோட போன்லயும் டிப்ரெஷனா வேர்ட்ஸுமே இல்ல, சாகிறதுக்கு முன்னாடியும் டிப்ரெஷனா இல்ல அப்படின்னும் போது அவன் எதுக்கு இறந்தான் அப்படின்ற டவுட் அதிகமா எழும்புதுல. அப்ப உண்மையில அவன் டெத்தோட பார்த்து தான் இறந்திருக்கானா அப்படின்னு கேட்டா சான்ஸ் இருக்கு அவ்வளவுதான், பட் கன்ஃபார்மா இறந்திருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் இறந்த இடத்துல டெத் நோட் கேரக்டர் வரையப்பட்டிருக்கு உண்மைதான், ஆனா அதோட பக்கத்திலே நருட்டோ சாஸ்கே பிக்சரும் போட்டிருக்கு அப்படின்றதும் உண்மைதான். சோ இவன் டெத் நோட் அந்த அனிமியோட கண்ணியா இருக்கான், ஆனா டெத் நோட் பிடிக்கிறதுனால இவன் டெத் நோட்டால தான் இறந்தான் அப்படின்றது மாதிரி சாட்சியமே இல்ல, ஆதாரமும் இல்ல. அவன் போன்லயும் அவன் நோட்லயும் அவன் புக்லயும் ஏகப்பட்ட டெத் நோட்டோ கேரக்டர்ஸும் டெத் நோட்டை பத்தி ஏகப்பட்ட விஷயம் இருந்தனால மட்டும்தான் இந்த விஷயம் டெத் நோட்டால நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னப்படுது. ஆனா இதனால தான் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலயுமே கன்ஃபர்மேஷன் பண்ணல, ஸ்டில் இன்னும் இன்வெஸ்டிகேட் போயிட்டு தான் இருக்கு. ஓகேவா. அண்ட் சேம் டைம்ல இப்படிப்பட்ட டெத் நோட்டை பேன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களும் வந்து கவர்மெண்டால பேசப்பட்டு இருக்கு. சோ அந்த விஷயம் எப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயம் எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. சோ நீங்க ஒரு அனிமே பாக்குறீங்க அப்படின்னா பாருங்க, தப்பு இல்ல. சோ அந்த அனிமே குட் எண்டிங் நோக்கி போகுது, பேட் எண்டிங் நோக்கி போகுது அப்படின்னா உங்களால பார்க்க முடியும் அப்படின்னா பாருங்க, சில தப்பு கிடையாது. ஏன்னா வந்து எல்லா ஃபீலிங்ஸும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும், அதை ஏற்றுக்கொள்ள ஆகணும், அதை வந்து சமாளிக்க கற்றுக்கொள்ளியும் ஆகணும், ரைட்டா. பட் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு சீரியஸ் ஆகுது நிப்பாட்டுன்னு தோணுது அப்படின்னா தயவு செஞ்சு நிப்பாட்டுருங்க. ஏன்னா அது உங்களுக்கு தேவை கிடையாது. பிகாஸ் அதுக்கு மேல போனா அப்படின்னா மேபி அது உங்களோட நாட்களே பாலாக்க நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த சேம் டைம்ல அணியை பார்க்கும் போதும் சரி அந்த அணியை முடியும் போதும் சரி அது ஒரு ஃபிக்ஷனல் உலகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அது ஒரு கற்பனை உலகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னதான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அணியை வாட்சர்ஸ்க்கு முடியாத காரியம் அப்படின்னாலுமே நம்ம இது மாதிரி தாட்ல இருந்து வெளில வரதுக்கு அதெல்லாம் வந்து 1% 2% உதவி செய்யணும் சொல்லலாம். சோ இன்னைக்கு இந்த பையனுக்கு ஆன மாதிரி டெத் நோட் பார்த்து இந்த பையனுக்கு இப்படி ஆன மாதிரி நாளைக்கு நம்ம யாருக்கும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியும் பேசிதான் ஆகணும், ரைட்டா. சோ பாத்துக்கோங்க, உங்க வாழ்க்கையை நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து சூசைட் பண்ண எவனுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம பைபிளும் சரி குரான்லயுமே சரி சூசைட் பண்ணா யாரும் எவனுக்கும் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்களுமே இருக்கு. சோ இந்த விஷயத்துல இந்த பையனை பத்தி நான் பேச தேவையில்ல, ஓகேவா. சோ எனிவே உங்க அம்மாக்கு நீங்க தான் கடைசி, உங்க வீட்டுக்கு நீங்க தான் கடைசி ஹோப்பும் கூட. வாழ்க்கையில அனிமே ஒரு டீச்சிங் ப்ராடக்டா இருக்கட்டும், அனிமே ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், ஆனா அந்த ஒரு விஷயத்தால உங்க வாழ்க்கை பானா போகுது அப்படின்னா அதை விட்டுட்டு வந்துருது உங்களுக்கு எவ்வளவு மேல். இன்னத்தான் நம்ம அனிமே ஊந்து பேசினாலுமே இன்னத்தான் மூவிஸ் ஊந்து பேசினாலுமே அது எல்லாமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிமே நம்மளுக்கு லவ், லாயல்ட்டி, ஃப்ரெண்ட்ஷிப் போன்ற ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி தருது, அது எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த விஷயங்களை இறங்கி இது மாதிரி டிப்ரெஷனான அனிமே நீங்க பார்க்கும்போது நீங்க அதுல இருந்து வெளில வரது கரெக்டா இருக்கும். சோ எனிவே இந்த மாதிரி ஷோனன் கேட்டகரி அனிமேவா பாருங்க. சோ இது மாதிரி நருட்டோ, ஒன் பீஸ் எல்லாமே ஷோனன் கேட்டகரி. சோ அது மாதிரி அனிமே நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எத்தி சொல்றது ஏகப்பட்ட விஷயம் கத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ இதே நீங்க சீனியர் பக்கம் போயிட்டீங்க, லைக் பெர்செர்க், அட்டாக் ஆன் டைட்டன், டெத் நோட் இதெல்லாமே சீனியர், அது கூட அட்டாக் ஆன் டைட்டன் 2-3 சீசன் தான் வந்து ஷோனின்ல வரும். சோ அதுக்கப்புறம் ஃபுல்லாவே சீனியர்ல தான் வரும். பட் அட்டாக் ஆன் டைட்டன் பாப்புலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் ஷோயின் அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஊட்டிட்டு இருந்தாரு ஒரு பக்கம். சோ எனிவே மக்களே, சோ என் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க நான் ஃபாலோ பண்றவங்களோ எனக்கு அவ்வளவு முக்கியம். சோ ஸ்டே ஹெல்த்தியா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஜாலியா இருங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. சோ வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும், நம்ம கடவுள் சொல்ற மாதிரி தமாசு தமாசு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுங்க, ஓகேவா. சோ எனிவே அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படின்னா உடக்கேர்ஸ் கடை சாத்தலாமா?